இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் வருத்தத்தோடு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரங்களை யாரிடத்தில் போய் இறக்கி வைப்பேன்? மனிதர்களிடத்தில் சொன்னால் இந்த பாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்காது. பிள்ளைகளிடத்தில் சொன்னால் இந்த பாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்காது. கணவனிடத்தில் சொன்னால் இந்த பாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனால் என்னுடைய மனம் பாரமாக இருக்கிறதே. எத்தனையோ பேர் ஆறுதல்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறையவில்லையே. நான் யாரிடத்தில் போய் என்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பேன்? என்னுடைய கஷ்டத்தை இறக்கி வைப்பேன்? என்னுடைய கவலைகளை நான் இறக்கி வைப்பேன்? நான் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வந்து உன்னுடைய பாரத்தை இறக்கி வை. நான் உனக்கு சமாதானத்தை தந்து இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஜனங்களை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் வரைக்கும் நமக்கு வருத்தமும் சஞ்சலமும் நம்மையே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் பல குடும்பங்களை தெரிவு செய்து கொண்டு, அதுவும் ஜெபிக்கிற குடும்பங்களை அவன் தெரிவு செய்து கொண்டு, அந்த ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக தன் கரத்தை நீட்டி அவன் பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்து போட்டு பல பாரத்தை ஜனங்களிடத்திலேயே புகுத்திவிட்டு அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை குறைக்கிறதற்கு மனிதர்களிடத்தில் போனால் சரியாகாது, புருஷனிடத்தில் போனால் அது சரியாகாது. நீ என் சமூகத்தில் வந்து நீ உன் பாரத்தை இறக்கி வைப்பாயானால் அதில் ஒரு சமாதானம் கிடைக்கும், அதில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னாளை பாருங்கள், அவளுக்கு ஒரு மனபாரம் இருந்தது. தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று அவள் வருத்தத்தோடு பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தாள். எப்பொழுது தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தில் இருந்ததையெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்தாளோ, அப்பொழுதே அவளுடைய கண்ணீர் கேட்கப்பட்டது. அவளுடைய பாரம் குறைய ஆரம்பித்தது. அவளுக்கு ஒரு குமாரனை தேவன் கொடுத்தார். அவள் பாரம் நீங்கி சந்தோஷமாய் தன் ஜீவனை நடத்தினாள். இன்றைக்கு எத்தனை பேர் பாரத்தோடு இருக்கிறீர்களோ, எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறீர்களோ, பிள்ளையை குறித்தான பாரம், வியாதியை குறித்தான பாரம், கடன் பாரத்தை குறித்தான ஒரு பாரம், தொழிலை குறித்தான ஒரு பாரம், வேலையை குறித்தான ஒரு பாரம், ஊழியத்தை குறித்தான ஒரு பாரம். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கேயும் போய் இறக்கி வைக்கக்கூடாது. என்னுடைய சமூகத்தில் நீ இறக்கி வைப்பாயானால் உனக்கு நான் விடுதலை தருவேன், உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், உனக்கு நான் நல்ல இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்பட்டு விசாரிப்பார் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் துக்கித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் பாரப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஸ்தலமாகிய உன்னுடைய ஆலயத்துக்குள் சென்று நீ இறக்கி வைப்பாயானால் பரிசுத்த தெய்வமாகிய நான் உன் பாரத்தை லெகுவாயாக்கி உன்னுடைய சுமைகளை குறைத்து
நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே காரியம், நீ கவலைப்படக்கூடாது, நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது. இத்தனை நாட்களாய் நீர் கண்ணீர் வடித்து என் கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லையே என்று எத்தனையோ நாட்கள் அழுது புலம்பின நாட்கள் உண்டு. எத்தனையோ வருடங்களாய் நீ பிரயாசப்பட்டும் அதில் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. அது ஒரு மனபாரமாகவே உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், உன் மனபாரத்தை நான் குறைப்பேன், உன் மன சஞ்சலத்தை நான் குறைப்பேன், உன் துக்கத்தை நான் மாற்றுவேன், உனக்கு நான் விடுதலை தருகிற தேவன் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அவரை பற்றி பிடிக்க விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், நான் பாரத்தோடு இருக்கிறேன், எனக்காகத்தான் இந்த வார்த்தை என்று இந்த வார்த்தையை எத்தனை பேர் இருதயத்துக்குள் வைத்துக் கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்றைய காலை பொழுதில் பரிபூரண விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களுக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலுமான ஒரு வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் வருத்தத்தோடு தான் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் வருத்தத்தை குறைப்பதற்கு நாங்கள் யாரிடத்தில் அப்பா போவோம்? உம்முடைய சமூகம் அல்லவோ எங்கள் வருத்தத்தை குறைக்கும், எங்கள் கவலையை போக்கும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் வருத்தங்களை, பாரங்களை, கஷ்டங்களை, துக்கங்களை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி கொடுக்கும்போது தேவன் அதை கேட்டு எங்களுக்கு பலத்த விடுதலை தேவன் தருவீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய வருத்தமான பாரங்களை எல்லாம் மாற்றி தேவன் சுக பல ஆரோக்கியத்தோடு அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்லணும். ஆண்டவரே, திருமண காரியங்கள் தடைபட்டு போனதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்குண்டான நன்மைகள் உருவாகட்டும். ஆண்டவரே, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இனி என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்று பாரத்தோடு படுக்கையில் கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொன்னது போல உன் படுக்கையிலிருந்து உன் வியாதி மாற்றப்படும், உன் பாரம் மாற்றப்படும். நானே கர்த்தர், நானே இதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து இன்றைய காலை பொழுதில் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட அன்பாய் பேசி கொண்டிருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை தப்புவித்து, எங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நடப்பித்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.